கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பலவிதமான கவலைகள் இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. எல்லா வசதிகள் இருந்தாலும் நமக்கு கவலை அப்படிங்கிறது தானாகவே அது வந்துடுது. எந்தோ ஒரு காரியத்தை குறித்து, வேலையான காரியங்கள் இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு கவலை நம்ம இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகளை யார்கிட்ட சொல்லணுமா? தேவனிடத்துல ஸ்தோத்திரத்தை கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா, இந்த கவலை என்னை இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, ஜெபம் பண்ணணும். இயேசுவே, எனக்கு இந்த மாதிரி கவலை இருக்குது ஏசப்பா, எனக்கு குடும்பத்தை குறித்து, வேலை குறித்து, பிள்ளைங்களை குறித்து, இந்த மாதிரி குடும்பத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மனுஷன்கிட்டையும் நான் போக விரும்பலை. உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய பாதத்தில் இந்த கவலை குறித்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தரணும் என்று சொல்லி ஜெபத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கணும். கர்த்தாவே, நீ எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் வைத்து அவருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள்லாம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவருக்கு நம்மளை குறித்து எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வரீங்களா? அவருடைய சமூகத்தில் அவருக்கான நேரத்தை கொடுக்குறீங்களா? உங்கள் கவலைகளை அவர்கிட்ட சொல்கிறீங்களான்னு தான் அவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அவருக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தெரியப்படுத்தணும். அவருக்கு யாருக்குன்னு தெரியும். நீங்கள் தெரியப்படுத்தணும். உங்கள் கவலைகளை நீங்கள் ஏசப்பாக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான, எல்லாவற்றுக்கும் மேலான, இந்த கவலை, இது துக்கம், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சமாதானம் என்னென்னா, தேவ சமாதானம் என்ன பண்ணுமா? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் கவலையை எல்லாத்தையும் எசப்பா தெரியப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்கள் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்கிறது? ஆண்டு கொள்கிறது. அந்த சமாதானம் எந்த ஒரு மனுஷனாலும் உங்கள்கிட்ட விட்டு என்ன செய்ய யாராலும் எடுத்து போட முடியாது. அது தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்களாய் காத்துக்கொள்ளும். தேவன் கொடுக்குற சமாதானம் மிகவும் எந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள் இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும் இருக்கும். எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கொலோசையர் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும்போது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது. உங்களுடைய இருதயத்தில் யாருடைய சமாதானம் ஆளணும்? தேவ சமாதானம். இந்த மனுஷனாலேயோ இல்லைன்னா இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ ஃபேமிலியில் மெம்பர்ஸ்னாலேயோ சமாதானம் இருக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷம் யாரால் வரும்? தேவ சமாதானம் தான் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணும்? ஆளணும். நீங்கள் அதற்காக என்ன பண்ணணும்? உங்கள் கவலைகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய சொல்ல முடியாத ஒரு என்னன்னே எனக்கு தெரியல, என் இருதயத்தில் ஒரு கவலை இருக்குது, ஒரு பாரம் இருக்குதுன்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி உங்களுடைய குறைகளை ஏசப்பா கிட்ட சொல்லி, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வைக்கிற ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? சமாதானம் தருவார். தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆளக்கிடுவது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்ன தேவன் பொய்யுரையாத தேவன். நிச்சயமாக அவர்களுக்கு சமாதானம் தருவார். நிச்சயமாக தேவனை விசுவாசித்து இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.